கண்ணீர் குடிச்சும் விக்கல் நிக்கலையா? தொடர்ந்து வரும் விக்கல். நொடியும் தாமதிக்காமல் விரையுங்கள். நோய் இல்லை என்றாலும் இந்த விக்கல் வந்தால் அந்த நேரத்திற்கு சிரமமாக இருக்கும். குறிப்பாக அவசரமாக சாப்பிடும்போது சாப்பாடு தொண்டையில் சிக்கிக் கொள்ளும் போது விக்கல் வரும். பின்னர் தண்ணீர் குடித்தால் சற்று அடைப்பு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இதேபோன்று காரம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் போதும் ஒரு சிலருக்கு விக்கல் ஏற்படும். அதிக காரமான உணவை உட்கொள்வது, ஆல்கஹால், சோடா போன்ற கார்பனேற்றப்பட்ட பானங்களை குடிப்பது, மிகவும் சூடான அல்லது மிகவும் குளிரான உணவை சாப்பிட்டாலும் விக்கல் வரும். இப்படி விக்கல் வரும்போது ஏதாவது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செயல் அல்லது பேச்சு வரும்போது சட்டென விக்கல் நின்றுவிடும். இப்படி பல வகைகளில் விக்கல் நம்மை பாடாய்படுத்தும். சரி, விக்கல் வந்தால் தண்ணீரை தவிர்த்து வேற என்னென்ன வழிகளில் விக்கலை நிறுத்தலாம்? ஒருவேளை எந்த வைத்தியம் செய்தும் விக்கல் நிற்கவில்லை என்றால் என்ன செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். விக்கலை நிறுத்த மற்றொரு வழி ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பது. விக்கலை நிறுத்தலாம். மேலும் மூச்சை சற்று பிடித்துக் கொண்டு பிறகு தண்ணீர் குடித்தால் சட்டென விக்கல் நின்றுவிடும். ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரில் சர்க்கரையை கரைத்து அதை சிரப்பு போல தயாரித்து குடித்தாலும் விக்கல் நிற்கும். இந்த வீட்டு வைத்தியங்களெல்லாம் செய்தும் விக்கல் நிற்கவில்லை என்றால் அது நோய்க்கான அறிகுறி என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு, இரைப்பையில் அல்சர் இருக்கும்போது, சிறுநீரகம் பழுதாகி ரத்தத்தில் யூரியா அளவு அதிகரிக்கும் போது விக்கல் வரும். நோய் தொற்று, கல்லீரல் கோளாறு, நுரையீரல் தொற்று, குடல் அடைப்பு, மூளை காய்ச்சல், கணைய அழற்சி, பெரினிக் நரம்பு வாதம் போன்றவற்றாலும் விக்கல் வரும். 2 நாட்களுக்கு பிறகும் ஒருவேளை விக்கல் நிற்கவில்லை என்றால் தயவு செய்து தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது சாலச் சிறந்தது. சரி, விக்கலை நிறுத்த ஒரு சில சிறிய விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என தெரிவிக்கின்றனர். ஒரு 5 எண்ணிக்கை அளவிற்கு மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். பிறகு 5 எண்ணிக்கைக்கு மூச்சை வெளியேற்ற வேண்டும். இப்படி செய்தால் விக்கல் சரியாகும். இதில் சரியாகவில்லை என்றால் ஒரு 10 நிமிடங்கள் உள்ளிருக்கும் காற்றை வெளியே விடாமல் மூக்கு, வாயை மூடி அந்த மூச்சை பிடித்துக்கொண்டு பின்னர் மெல்ல விடும்போது சரியாகும். விக்கல்களை உண்டாக்கும் உதரவிதான பிடிப்புகளை தளர்த்த இந்த மருந்து உங்கள் வேகஸ் நரம்புகளை சமிஞ்ஞை செய்கிறது. பிடிப்புகள் நிறுத்தப்பட்டவுடன் விக்கல் நின்றுவிடும். இது ஒரு விரைவான வீட்டு வைத்தியம் என்று சொல்லலாம். தொடர் விக்கல் வரும் நேரத்தில் ஒரு ஸ்ட்ராவால் தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டு காதுகளையும் அடைத்துக்கொண்டு காதுகளுக்கு பின்புறம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதனால் சீக்கிரத்தில் விக்கல் நின்றுவிடும். விக்கல்கள் சில நிமிடங்கள் அல்லது மணி நேரங்களில் போகும். அப்படியும் சரியாகவில்லை என்றால் நாக்கை நன்றாக வெளியே நீட்டிக்கொண்டு அப்படியே சில நொடிகள் வைக்க வேண்டும். இதுபோன்று செய்வதனால் விக்கல் மற்றும் குரல் வளம் கூட சரியாகும் என கூறப்படுகிறது. பாடகர்கள் கூட இந்த எளிய பயிற்சியை குரல் வளத்தை மேம்படுத்த செய்வார்கள். இதனால் மூச்சு விடுதல் எளிதாகும். எலுமிச்சைம்பழத்தை எடுத்து அதை வாயில் வைத்து நன்றாக உறிஞ்சி சாப்பிட்டாலும் விக்கல் சட்டென போய்விடும் என கூறுகிறார்கள். தேனை சிறிது சுடுதண்ணீரில் கலந்து வாயில் ஊற்றி நாக்கின் அடிப்பகுதியில் சிறிது நேரம் வைத்து விழுங்க விக்கல் நிற்கும். இதுபோன்ற வீட்டு குறிப்புகள் செய்தும் விக்கல் சரியாகவில்லை என்றால் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் அல்லது அடிக்கடி வந்தால் மருத்துவரை அணுகுங்கள். தாமதிக்காமல் இருப்பதுதான் சிறந்தது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.